பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கீ ஆஃப் ஹெவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். புனிதர்கள் வரலாறு பார்க்கலாம் வாங்க. இன்றைய புனிதர் செப்டம்பர் மாதம் தேதி 6, புனித எல்யூடேரியஸ். இவருடைய பிறப்பு தெரியவில்லை. இவருடைய நினைவு திருநாள் செப்டம்பர் 6ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. எல்யூடேரியஸ் அற்புதமான எளிமையான வாழ்வை வாழ்ந்தார். மனசாட்சியின் குரலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தூய ஆவியானவர் காட்டிய வழியில் சென்றார். ஸ்பொலேட்டோ என்ற நகரில் இருந்த புனித மார்க்கின் துறவற மடத்தில் சேர்ந்து குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். குருவான சில ஆண்டுகளில் துறவற மடத்திற்கு மடாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டார். கடவுளின் அருளால் பல அற்புதங்களையும் செய்தார். இவர் தன் மடத்தில் குழந்தைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கும் பணியை ஆற்றினார். அப்போது ஒரு நாள் சாத்தான் இவரை சோதிக்க வந்தது. ஆனால் இவரின் இறை பக்தியை கண்டு சாத்தான் பயந்து ஓடிவிட்டது. ஆனால் மீண்டும் சாத்தான் குழந்தையின் வடிவில் வந்து சோதித்தது. பின்னர் ஒரு குழந்தைக்குள் புகுந்தது. அக்குழந்தையை சாத்தான் கடுமையாக தாக்கி நோயை உண்டாக்கியது. இதனை கண்ட எல்யூடேரியஸ் மற்றும் அவரது குழும உறுப்பினர்களும் இணைந்து தவம் இருந்தும் கடினமான நோன்பிருந்தும் ஜெபித்தார்கள். இறை வேண்டலால் சாத்தானின் பிடியிலிருந்து அந்த குழந்தை விடுபட்டது. ஆனால் குழந்தை மிகவும் சோர்ந்து பலவீனத்துடன் காணப்பட்டது. சாகும் தருவாயில் குழந்தை இருந்தது. இதனால் அக்குழந்தையை எல்யூடேரியஸ் செயின்ட் ஆண்ட்ரூஸ் பேராலயத்திற்கு எடுத்து சென்றார். இவர் அப்பேராலயத்தில் கடின நோயிலிருந்து இடைவிடாமல் இறைவேண்டல் செய்து ஜெபத்தில் ஈடுபட்டு குழந்தையை பழைய நிலைக்கு கொண்டு வந்தார். அக்குழந்தை மீண்டும் புத்துயிர் பெற்றது. அதிலிருந்து இவர் தொடர்ந்து கண்ணீர் வடித்து திருச்சபைக்காகவும் மக்களுக்காகவும் மன்றாடினார். வாழ்நாள் முழுவதும் நோன்பிலிருந்து பல அருள் கொடைகளை பெற்றார். அதிகமாக நோன்பிருந்ததால் உடல் முழுவதும் சக்தி இழந்து காணப்பட்டார். இதனால் தன் தலைவர் பதவியை விட்டு விலகி ஜெபிப்பதில் மட்டுமே இறக்கும் வரை தன் வாழ்வை கழித்தார். பின்னர் இவர் 585ஆம் ஆண்டு ரோம் செயின்ட் ஆண்ட்ரூ ஆலயத்தில் இறந்தார் என்று கூறப்படுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, புனிதர்கள் வரலாற்றில் இன்றைய தினம் எல்யூடேரியஸின் வரலாற்றை பார்த்தோம். இவர் உபவாசம் இருந்தும் அழுதும் ஜெபித்து, அதாவது நோன்பிருந்தும் அழுது ஜெபித்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் பல காரியங்களை பெற்றிருக்கிறார். நம்முடைய வாழ்வில் என்ன காரியங்கள் வந்தாலும் நாம் கண்ணீர் விட்டு அழுது உண்மையாக அழுது ஜெபிக்கும் போது, உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு அதை மனம் இறங்கி கொடுப்பார். ஒவ்வொரு புனிதர்களுடைய வரலாறும் ஒவ்வொரு விதமாக வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியை நமக்கு கற்றுத்தருகிறது. இதன் வாயிலாக நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழி நடத்தி ரட்சித்து காப்பாராக. ஆமேன். என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்.